நம்ம தமிழகத்தில் நாமக்கல் பகுதியில் ஒரு அதிர்ச்சி குற்றச்சாட்டு எழுந்து மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. போலீசார் தீவிரமாக விசாரணை செய்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, கிட்னி திருட்டு, அதாவது புரோக்கர்கள் இதில் மும்முரமாக செயல்படுகிறார்கள். அந்த புரோக்கர்களை பிடிக்க தீவிரமாக போலீசார் நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. சாதாரணமாக நம்ம தமிழகத்தில் ஒருவர் மற்றவருக்கு கிட்னி கொடுக்கலாமா, சிறுநீரகம் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம். ரத்த உறவாக இருந்தால் கொடுக்கலாம், பாசத்தின் மிகுதியில் கொடுக்கலாம். ரத்த உறவு இல்லைங்க, ஆனால் எமோஷ்னலாக நான் கனெக்ட் ஆகிருக்கேன், அவங்களோட அந்த பாச பந்த பிணைப்பில் இருக்கேன், கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம். கிட்னியை கொடுத்துட்டு காசு வாங்கலாமான்னா வாங்க முடியாது. கமர்ஷியல் சேல் ஆஃப் கிட்னி அனுமதி கிடையாது. வர்த்தக ரீதியாக நாம் உறுப்பு தானம் தமிழ்நாட்டில் செய்யவே முடியாது. இதற்கு தடை இருக்கிறது. ஆனால் இதே நாமக்கல்ல நடக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டில் தான் போலீஸ் மும்முரமாக இந்த வழக்கை விசாரணை செய்து வருகிறாங்க. முதல்ல இந்த கிட்னி தொடர்பான சர்ச்சை எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் 25 வருஷத்துக்கு முன்னாடியே நாமக்கல்ல இந்த பிரச்சனை இருந்தது. இந்த மாதிரி கிட்னியை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அது தலை தூக்கி உள்ளது. சாதாரணமாக கிட்னி புரோக்கர்கள் எப்படி ஆப்ரேட் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இது சம்பந்தமாக போலீசார் நடத்தி வரும் சோதனையை முழு திரையில் பார்த்து விடுவோம். ஆனந்தன் அப்படிங்கிற புரோக்கரை போலீசார் மும்முரமாக தேடி வராங்க. அவர் 2 நாள் அப்ஸ்காண்டிங்கில் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, புரோக்கர்கள் என்ன செய்கிறாங்க, நாமக்கல் பகுதியில் எப்படி மக்களை சுற்றி வரைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஏழை மக்களை, வறுமையில் உள்ளவர்களை, கடன் பெற்று வட்டியில் சிக்கி தவிப்பவர்களை இந்த புரோக்கர்கள் கும்பல் குறிவைக்கிறது. சாதாரணமாக வட்டிக்கு கொடுத்தவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள மிரட்டுறது, வீட்டுக்கு அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் செய்கிற காரணத்தினால அங்கே ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். குறிப்பாக விசைத்தறிகளில் வேலை செய்பவர்கள், பெயிண்டராக வேலை செய்கிறவங்க, கட்டிட வேலை செய்கிறவங்க வறுமையின் காரணமாக பணம் எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியாமல் தனியார்கிட்ட பணத்தை வாங்கி வட்டியில் சிக்கிக்கொண்டு, மீட்டர் வட்டி, கந்து வட்டி இதில் சிக்கிக்கொண்டு அவர்களை அடியாட்களை அனுப்பி வீட்டுக்கு அனுப்பி மிரட்டுவார்கள். புரோக்கர்கள் உன்னிப்பாக பார்த்து வருகிறார்கள். யார் கடன் வாங்கிவிட்டு நொந்து போயிருக்கிறார்கள், யார்